வெல்கம் டு விடி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் லெட்ஜர் ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கிறேன். குரூப் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைப் ஆஃப் லெட்ஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ரவுண்டிங் மெத்தட் வந்து நார்மல் ரவுண்டிங். ரவுண்டிங் லிமிட் வந்து நான் 1 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சேல் இன்வாய்ஸ் ஒன்று ரைஸ் பண்ணலாம். வவுச்சர்ஸ் சேல்ஸ். இப்போ நேம் ஆஃப் ஐட்டம் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கிலோ கொடுக்குறேன். 2.500. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 175.50 அந்த மாதிரி கொடுக்குறேன். பர் பர் கேஜி வந்து 175.50 அப்படிங்கிற அமௌண்ட். டேக்ஸ் வெஜ்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் லெட்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணக்கப்புறம் அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 491.41 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டேக்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண லெட்ஜரை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் நான் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து 0.41 பைசா வந்து அதுவாகவே ரவுண்ட் ஆஃப் வந்து பண்ணிடுச்சு. ஸோ பண்ணக்கப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 491 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்டிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேலியில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.